Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT புக்ல இருக்கிற யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चन நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். ஓகே. எக்ஸாம்பிள் நம்பர் 6 பார்க்கலாமா? क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா 2 clocks are being tested. ரெண்டு கிளாக் இருக்கு. அந்த ரெண்டு கிளாக் என்ன பண்றேன்? டெஸ்ட் பண்றேன். Located in a national laboratory. டைம் என்ன? டெய்லி வந்து என்னோட வேலை என்ன கரெக்டா 12 மணிக்கு போயிட்டு அந்த ரீடிங்கை பார்க்கணும். சரியா? டெய்லி போய் என்ன பண்ண போறேன்? 12 மணிக்கு வந்து நான் அந்த ரீடிங்கை பார்க்க போறேன். ஓகேவா? இதுல என்ன கேட்குறாங்க? என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ப்ரெசிஷன் வேணும். அப்ப என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ப்ரெசிஷன் வேணும்னா நான் எந்த வாட்சை சூஸ் பண்ணுவேன்? ப்ரெசிஷன்னா என்ன? ப்ரெசிஷன்னா என்ன? அந்த ரீடிங் வந்து நான் எடுக்கிற ஒரு ரீடிங் வந்து அடுத்து பக்கத்துல இருக்கணும். கரெக்டா இல்லையா? அதாவது நான் எடுத்திருக்க ரீடிங்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் ப்ரெசிஷன் அர்த்தம். அப்போ ப்ரெசிஷன் எந்த வாட்ச்ல அதிகமான ப்ரெசிஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. டெய்லி எத்தனை மணிக்கு போய் நான் ரீடிங் எடுக்கிறேன்? 12 மணிக்கு போய் ரீடிங் எடுக்க போறேன். இப்ப நல்லா பாரு. டெய்லி 12 மணிக்கு போறப்ப கிளாக் ஒன் வந்து 12:05 செகண்ட் காட்டுது. அடுத்த நாள் போறேன் 12 மணி 1 நிமிஷம் 15 செகண்ட், 11:59 8 செகண்ட், 12:01:50, 11:59 15. கரெக்டா? அப்ப பேசிக்கலி நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்? இந்த வாட்ச் வந்து 12 மணிக்கிட்டே டைம் காட்டுது. அப்ப இது பெட்டர் வாட்ச். ஏன்னா ரெண்டாவது வாட்சோட டைமிங் பாரு 10:15 6, 10:14 59, 10:15 18, 10:15 7, 10:14 53, 10:15 24, 10:11 15 11. கரெக்டா? இதுல எந்த வாட்ச் அக்யூரேட்டா இருக்கு? அக்யூரேட்னா என்ன? கரெக்ட் வேல்யூக்கு பக்கத்துல ஆன்சர் காட்டணும். கிளாக் ஒன் அக்யூரேட். ஏன்னா டைம் கரெக்டான டைம் என்ன? 12 o'clock. அண்ட் என் வாட்ச் என்ன காட்டுது? அப்ராக்சிமேட்லி 12 கிட்டே இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப அக்யூரேட்னு கேட்டா எந்த வாட்ச் அக்யூரேட்? Clock 1 is more accurate. Okay. Correct? Yes. இப்போ எந்த வாட்ச் more precise? more precise னா என்ன பண்ணணும்? ரீடிங் எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா இல்லையா? அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரீடிங் ரொம்ப பக்கத்துல இருக்கணும். அதாவது நான் ரீடிங் எடுத்திருக்கிறது எல்லாமே ரொம்ப 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 பக்கத்துல இருக்கணும். கரெக்டா இல்லையா? நல்லா பாரு. இதுல வந்து வெறும் 5 செகண்ட் டிஃபரன்ஸ். இதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 1 நிமிஷம் 15 செகண்ட். இதுல எவ்வளவு கம்மியா போயிருக்குது? எவ்வளோ? 2 52 செகண்ட்ஸ். ஏன்னா யோசிச்சு பாருடா, இதுல இருந்து 2 செகண்ட் வந்து இது 11:59 10 தானே காட்டும். எனக்கு நான் 12 வரணும். அப்ப இதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 52 செகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்துச்சு? 1 minute 15 செகண்ட். அப்ப 75 செகண்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாமா? இதுல எவ்வளவு இருக்குது? 110. ஏன்னா 1 minute 50 செகண்ட். அப்ப 110. இதுல 45 செகண்ட்ஸ். ஓகே. இதுல 90 செகண்ட். 1 minute 30 செகண்ட். 90 னா 1 minute னா 60 plus 30. ஓகே. இதுல 70 79. ஓகே. எது மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் வருது? எனக்கு தெரிஞ்சு இது 12 விட ரொம்ப அதிகமா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 12 விட ரொம்ப கம்மி. அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கு இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? நல்லா பாரு. எவ்வளவு இருக்குது டிஃபரன்ஸ்? 110 plus 57 162. கரெக்டா? டிஃபரன்ஸ் அதாவது இது எவ்வளவு தூரம் போயிருக்குது. சரியா? அதாவது 12 ல இருந்து 1 அதிகமா இருக்கு, இன்னொன்னு கம்மியா இருக்கு. சரி, சப்போஸ் 12 இங்க இருக்குன்னா 152 செகண்ட்ஸ் போயிருக்கு. அத நான் சொல்றேன். புரியுதா? இது 11 59 08. இது பார்த்தனா 12 01 52. அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டேன். இப்ப புரியுதா? ஓகே. அப்ப இது பாரு 162 செகண்ட்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது குறிப்பிட்ட 2 மினிட். இதெல்லாம் பார்க்கலாம். சப்போஸ் இதுல டிஃபரன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இது என்னது? மோர் ப்ரிசைஸ்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா நான் சிம்பிளி நல்ல ஒரு ப்ரிசைஸான வேல்யூவை நான் நம்பி எடுக்கலாம். ஏன்னா நான் சிம்பிளி என்ன பண்ண போறேன்? இதை டைம் வந்து
10:15 காட்டுதா, நான் உடனே என்னன்னு பண்ணுவேன், அது கூட 1 hour 45 minutes ஆட் பண்ண 12 o'clock வந்துடும். கரெக்டா இல்லையா? ஓகே, அப்போ இதில் எவ்வளோ சார்? 6 செகண்ட்ஸா? இதில் எவ்வளோ? 1 செகண்ட். இதில் 18 செகண்ட். இதில் 7. இதில் 7. இதில் 24. இதில் 11. எது மேக்ஸிமம்? எனக்கு தெரிஞ்சு 24 எக்ஸ்ட்ரீம். அந்த சைடு எவ்வளோ போயிருக்குது? 7 செகண்ட். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 31 செகண்ட்ஸா? இங்கே எவ்வளோ? 162 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த 31. எது மோர் ப்ரிசைஸாக இருக்கு? 2 தான் மோர் ப்ரிசைஸ். அப்போ ப்ரிசைஸ்னு கேட்டதுனால அக்யூரேட்னு கேட்டால் கிளாக் 1, ப்ரிசைஸ்னு கேட்டால் புரியுதா? ஓகே, தேங்க்யூ.